Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. In the video, Python programming language logical operator பத்தி தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். So previous வீடியோல என்ன பார்த்தோம் அப்படினா relational operator அப்படின்றத பார்த்தோம். So values compare பண்றதுக்கு நமக்கு அந்த operators ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Then அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா and or not. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா logical operator அப்படினு சொல்லுவோம். மற்ற programming languagesல logical operator யூஸ் பண்ணோம் அப்படினா அதுக்கான symbols நம்ம யூஸ் பண்ணா போதும். பட் பைத்தான்ல logical operator யூஸ் பண்றோம் அப்படினா அதை நம்ம டைப் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ first one and அப்படின்றத பார்க்கலாம். இந்த andோட process என்ன அப்படினு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு ரிசல்ட்ஸ்மே ட்ரூவா இருந்தா மட்டும் தான், அதாவது இந்த ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூத் டேபிள் மாதிரி நமக்கு இங்க இருக்கு. 0 0வா இருந்தா இது எனக்கு ஜீரோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஜீரோஸ் 1ஆ இருந்தாலும் எனக்கு இது பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். 1 0வா இருந்து, அதாவது ரெண்டுல ஏதாவது ஒன்று மட்டும் ஓகேவா இருந்தது அப்படின்னா இதை ஃபால்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கோ அப்போ மட்டும்தான் இது வந்து வேல்யூவை ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தோம்னா அண்ட் அப்படின்றது. அண்டுக்கு ரெண்டுமே நமக்கு ட்ரூவா இருந்தாதான் வேல்யூ ட்ரூ அப்படின்னு வரும். இதுவே ஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் பார்த்தோம்னா அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். 0 0நாலும் 0 தான். 0 1, அதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு ரிசல்ட் ஓகேவா இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு ப்ரொடியூஸ் பண்ணும். 1 0வா இருந்தாலும் ட்ரூன்னு தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு ட்ரூ அப்படின்றது தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நமக்கு வந்து ஆர் அப்படின்றது. ஏதாவது ஒரு ப்ராசஸ் நமக்கு வந்து எனி ஒன் வந்து ட்ரூவா இருந்தா நமக்கு போதும். இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஆர்க்காக. அடுத்து பார்த்தோம்னா நாட் அப்படின்றது. நாட் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இப்போ வந்து நான் ஒரு வேல்யூ சொல்றேன். இப்போ வந்து ஏ பார்த்தோம், அதாவது 10 பார்த்தோம்னா பியை விட பெருசா இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ வந்து கரெக்டா இருக்கு. இதை வந்து நான் இந்த இடத்துல நாட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக பிரிண்ட் பண்ணுறது தான் நாட் அப்படின்றது. நம்ம என்ன கண்டிஷன், என்ன லாஜிக் சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த நாட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் ஆர் நாட் அப்படின்றது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வச்சு நம்ம ப்ராசஸ் மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 டிஜிட் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அதில் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு இன்புட் டைப் நம்ம மேக் பண்ணலாம். இன்புட் டைப் என்டர் ஏ கொடுத்துட்டு தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பி அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இதில் இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் டைப். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னா என்டர் பி அப்படின்றது இன்னொரு வேரியபிள் கெட் பண்ணிக்கலாம். சி அப்படின்றது. இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்டர் பி அப்படின்றது, சாரி சி அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். சி வேரியபிள் அப்படின்றதுனால இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸ் கெட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஃபைலை இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு தென் py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 3 பேர்ல யார் ஹைட்டுனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆளை 2 பேரோடையும் கம்பேர் பண்ணும். அவங்க 2 பேரை விடவும் இவங்க ஹைட்டா இருந்தாதான் அவங்க உண்மையான ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து இங்க எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஆன்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிள்ல இப்போ ஏ அப்படின்றது பார்த்தோம்னா எனக்கு பியை விடவும் பெருசா இருக்கணும். ஓகேங்களா? தென் ஏ அப்படின்றது பார்த்தோம்னா சியை விடவும் பெருசா இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் நம்ம அண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏ அப்படிங்கிறது எனக்கு பியை விடவும் பெருசா இருக்கணும், அதே சமயம் ஏ ஆனது சியை விடவும் பெருசா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு ஏ அப்படிங்கிறது பிகெஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க பிரிண்ட்ல ஆன்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ஃபைலை ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்னா ஏவோட வேல்யூவை 50 அப்படின்னு தரேன். பியோட வேல்யூவை 13 தரேன். சியோட வேல்யூவை 44 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா பியை விடவும் பெருசா இருக்கு, சியை விடவும் பெருசா இருக்கு. இந்த மாதிரி 2 வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பிகெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ பார்த்தோம் அப்படின்னா
அகைன் நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ ஜஸ்ட் ஒரு 100ன்னு தரேன். ஸோ பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 90ன்னு தரேன். ஸோ இப்போ சியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200ன்னு தரேன். ஓகேங்களா? இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பியை விட எனக்கு பெருசாக தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏ ஆனது சியை விட எனக்கு பெருசாக இல்லை. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்ட் அப்படின்ற கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுமே எனக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் இது எனக்கு ட்ரூன்னு சொல்லும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று அக்செப்ட் ஆகலை, கண்டிஷன் மேட்ச் ஆகலை அப்படின்னா இது எனக்கு ஃபால்ஸ்ன்னு தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபால்ஸ்ன்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு அண்ட் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஸோ இப்போ வந்து நான் ஆர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஆருன்னு சொல்கிறேன். இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா பியை விடவும் பெருசாக இருக்கலாம், இல்லைனா சியை விடவும் பெருசாக இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு கண்டிஷன் ஓகேவானதுன்னா இங்கே எனக்கு ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ வந்து 15ன்னு தரேன். பியோட வேல்யூவை நான் என்னென்னு தரேன்னா ஸோ 10ன்னு தரேன். ஓகேங்களா? தென் இப்போ சியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 100ன்னு தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பியை விட ஏ பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எனக்கு கண்டிஷன் ஓகேவாயிரும். தென் செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஏ கிரேட்டர் தென் சி. ஸோ சியை விட ஏ எனக்கு பெருசாக இல்லை, இந்த இடத்துல எனக்கு சி தான் பெருசாக இருக்குது. ஸோ இப்போ இதுபடி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆர் யூஸ் பண்ணோம்னா எனக்கு அந்த இடத்துல ட்ரூ அப்படின்றது தான் வரும். ஸோ பாருங்கள், ரன் பண்ணுறோம். இந்த இடத்துல எனக்கு ட்ரூ அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓகே அப்படின்னாலும் இது எனக்கு ட்ரூ அப்படின்ற ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே இப்போ இந்த இடத்துல நான் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா பியை விட எனக்கு பெருசாக இருக்கணும். ஸோ இப்போ சியை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஏ பார்த்தோம் அப்படின்னா பியை விட எனக்கு பெருசாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நமக்கு என்ன மெசேஜ் கிடைக்கும்? ட்ரூ அப்படின்ற மெசேஜ் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் இங்கே பார்த்தேன்னா இதை நாட் அப்படின்னு முன்னாடி மென்ஷன் பண்ணுறேன். அதாவது சரின்னு வந்ததுன்னா அதை எனக்கு தப்பாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ பாருங்கள், சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 100, ஏவோட வேல்யூ 100 அப்படின்றது, பியோட வேல்யூ பார்த்தோம்னா ஸோ 50 அப்படின்றது. ஸோ நம்மளோட கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பியை விட ஏ நமக்கு பெருசாக தான் இருக்குது. பட் நம்ம முன்னாடி நாட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட்டை தான் இது நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் அப்படின்றது தான் எனக்கு நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆன்சர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த அண்ட் ஆர் நாட் இந்த ஆப்ரேட்டர்ஸை நீங்களும் நோட் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.